இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எக்ஸாம் ஹாலில் அந்த 3 மணி நேரத்தை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றது தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படின்ட்டு. எக்ஸாம் ஹாலில் அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுமே நமக்கு டைம் கொடுப்பாங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறதுக்கு டைம் தருவாங்க. அதை ரீகால் பண்ணிவிட்டு தெரியாத கொஸ்டின்லாம் அதை பற்றி தயவு செஞ்சு யோசிச்சிடாதீங்க. தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் பாருங்கள். தெரியாத கொஸ்டினை அதை அப்படியே வைங்க, யோசிச்சு பாருங்கள். வரலன்னும் போது அதில் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. அதுலேயே உட்காந்துடாதீங்க. இப்போ தமிழ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 hour, ஜிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 hour, மேக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா 1 hour. இதில் வேணால் ஒரு 10 hour +or- 10 minutes அந்த மாதிரி வேணால் போய்க்கலாமே தவிர, இதை தவிர்த்து நம்ம ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், தெரியாத கொஸ்டினை ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றது நம்ம செய்கிற பெரிய தப்பாக இருக்கும் அந்த எக்ஸாம் ஹாலில். ஏன்னா அங்கே அந்த 3 மணி நேரம் இத்தனை வருஷமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே அந்த 3 மணி நேரத்தில் மட்டும்தான் நம்மளால் ப்ரொசீட் பண்ணவே முடியும். ஸோ அங்கே போயிட்டு தெரியாத கொஸ்டினுக்கு ஐயோ நம்ம படிக்கிறது வந்துருச்சு, படிக்காததெல்லாம் வந்துருச்சு அப்படின்னும் போது அங்கே உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டினை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் தமிழ் தான் சார் எடுப்பேன். தமிழ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ் நல்லா இருக்குது அப்படின்னா ஜிஎஸ் பக்கம் போயிடுவேன். அப்படி இல்லைனா மேக்ஸ் போயிடுவேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ் அந்த மாதிரியில் வருவேன் சார். ஓகே. இப்போ தெரியாத கேள்விகளுக்கு எப்படி விளையடிப்பீங்க? நிறைய பேர் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த மாதிரி பயன்படுத்துவது, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று அது ரொம்ப தெரியாத கொஸ்டினாக இருக்கும், அப்படி இல்லைன்னா தெரிஞ்சிருக்கும், அதுக்கு 2 ஆப்ஷன் வர்றது மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்லேயே நம்ம 2 ஆப்ஷனை கண்டிப்பாக நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு இது கண்டிப்பாக வராது, ஸோ இந்த நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றது மாதிரி நல்லாவே தெரியும். ஸோ 2 ஆப்ஷனை கண்டிப்பாக எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற 2 ஆப்ஷனில் போடுறது வந்து நம்ம லக் தான் சார். இது சில கொஸ்டின்ஸ்லாம் போடுறது, சில ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாதது போல தான் இருக்கும். ஸோ முடிந்த அளவுக்கு ஆப்ஷன் எலிமினேட்டிங் மெத்தடை யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும்.